வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு தமிழகத்தில் பல அதிரடியான களங்கள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதாவது அரசியல் ரீதியான நகர்வு என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் மக்கள் சார்ந்த களத்தில் தமிழக வெற்றி கழகமும் தமிழக முதலமைச்சரும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அதிரடியான நடவடிக்கைகள் உன்னிப்பாகவே கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம். தமிழக சட்டமன்றத்தை எடுத்துக்கொண்டால், தலைமைச் செயலகத்தை எடுத்துக்கொண்டால், திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டங்களில் நாம் அந்த தலைமைச் செயலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு மீடியேட்டர் அங்கு இருப்பார். அந்த மீடியேட்டருக்கும் அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அதாவது எம்எல்ஏயாக இருக்கலாம் அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம், இவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். எனவே இந்த மீடியேட்டர்களை தாண்டி நாம் அமைச்சர்களை பார்ப்பதோ சட்டமன்ற உறுப்பினர்களை பார்ப்பது என்பது ஒரு இயலாத காரியமாகவே இருந்தது. தலைமைச் செயலகத்தில் ஒரு சராசரியான ஒரு மனிதர் போய்விட்டு தலைமைச் செயலகத்தில் அமைச்சரை பார்த்துவிட்டு வந்தார் என்கின்ற ஒரு செய்தி அப்பொழுது ஒரு அதிசய செய்தியாகத்தான் பார்க்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு சராசரியான மக்களும் அமைச்சர்களை பார்ப்பதற்கும் சட்டமன்ற உறுப்பினர்களை பார்ப்பதற்கும் மிக இலகுவாக முடியக்கூடிய ஒரு களம் அமைந்தது. எனவே இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் தலைமைச் செயலகத்தில் ஏதோ திருவிழாவிற்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தை போல அந்த கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. பெரும்பாலான மக்கள் தங்களுடைய குறைகளை நேரடியாக சட்டமன்ற உறுப்பினரிடம், நேரடியாக அமைச்சரிடம் சொல்லி தங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கான ஒரு களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில்தான் தமிழக அரசியல் களத்தில் இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யாத அதிரடிகளை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்தால் ஒரு காணொளி பரவி கொண்டிருக்கும். அந்த காணொளியில் மெட்ரோ ரயிலில் அன்றைய முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் பயணிப்பதற்கான ஒரு சூழல் வருகின்றது. அப்படி பயணிக்கின்ற பொழுது தன்னை சுற்றி நிற்கக்கூடிய சராசரி மக்களை எல்லாம் விரட்டிவிட்டு இவர் பாதுகாப்பாக நிற்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கக்கூடிய ஒரு காட்சி அதிலே காட்டப்படுகிறது. அதே மெட்ரோ ரயிலில் தமிழக முதலமைச்சராக தற்பொழுது இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பயணிக்கின்றார். அங்கு பெண்கள் தங்களுடைய குறைகளை அவரிடம் அமர்ந்து நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு களமும், அவருடைய கையை தங்களுடைய பெற்ற பிள்ளையின் கையை பிடித்து கொண்டு தங்களுடைய மனக்குமுறலை சொல்லக்கூடிய ஒரு காட்சி போல அந்த காட்சி அமைந்திருப்பதை, இந்த இரண்டு காட்சிகளையும் ஒன்று சேர ஒரு காணொலியாக வெளியிட்டு அன்றைய முதலமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருந்தது, இன்றைய முதலமைச்சரின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை அந்த காணொளி நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. மக்கள் இலகுவாக தமிழக முதலமைச்சரோடு பேசுவதற்கான ஒரு களம் இந்த ஆட்சியில் கிடைத்திருக்கிறது என்பது அறியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதுபோல ஒரு முதலமைச்சர் இந்த பந்தாக்கில் சென்றுதான் தன்னுடைய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற மரபுகள் இதுவரை கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் அவைகளெல்லாம் தகர்க்கப்பட்டு திடீரென்று முதலமைச்சர் அவர்கள் தனக்கு எந்த இடத்தில் போய் ஆய்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அந்த இடத்தில் போய் ஆய்வு செய்வதற்கான களங்களை எடுக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாம் இப்பொழுது பார்க்க முடிகின்றது. மக்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கின்றது. நாளை இந்த பகுதியில் முதல்வர் ஆய்வு செய்து விடுவாரோ, அந்த பகுதியில் முதல்வர் ஆய்வு செய்து விடுவாரோ என்கின்ற ஒரு அதிர்ச்சி இருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. கல்வி சார்ந்த களங்களிலும் தமிழக அரசு இப்பொழுது பெரிய மாற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றது. அதாவது கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களுடைய செயல்பாடுகள் இன்று பலரும் பாராட்டக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. இதுவரை யார் யாரோ கல்வி அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கல்வி அமைச்சர்கள் செய்ய முற்படாத பல விடயங்களை ராஜ்மோகன் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றன. அதுபோல உயர்கல்வி அமைச்சர் கூட அந்த கல்வி சார்ந்த களங்களில் மிக தீவிரமாக அவர் களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி வருகிறது. இந்த சூழலில்தான் இன்று ஆஸ்திரேலியாவோடு தமிழகம் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒப்பந்தம் என்று அனைவரும் வியந்து பேசக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. சென்னை வேளச்சேரி பகுதியில் 50,000 சதுரடி பரப்பில் 125 கோடி செலவீட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தை கட்டி அமைப்பதற்கான அந்த ஒப்பந்தம். இந்த பல்கலைக்கழகம் எதனோடு இணைந்து இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுகிறது என்றால்
ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திலுடன் இணைந்து அந்த பல்கலைக்கழகத்தை இங்கு கொண்டு வந்து நிறுவி மாணவர்களுக்கு கல்வி பயிற்றுவிப்பதற்கான ஒரு களத்திற்காக அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. UGG புதிய வழிகாட்டலில் முதலாக வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக இந்த பல்கலைக்கழகம் இப்பொழுது மாறியிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். 1911ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2026 வரை இந்த பல்கலைக்கழகம் 7வது இடத்தில், உலகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் 7வது இடத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகமாக இது இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த பல்கலைக்கழகம் இங்கு உருவான பின்பு சுமார் 20 தொழில், அதாவது 20 பிரிவுகளில் வேலை கிடைப்பதற்கான ஒரு களம் அமைகின்றன. அப்படி என்றால் சுமார் ஒரு 2000-3000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு களம் அமைகிறது என்பதும், உலக தரத்திற்கு ஒப்பான கல்வி சென்னையில் அது கிடைப்பதற்கான ஒரு களம் அமைகிறது என்பதும் இதுவரை இல்லாத ஒரு புரட்சியாக பார்க்கப்படுகிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதுபோல இன்னும் 2 நாட்டோடு பேச்சுவார்த்தைகள் முடிவு பெற்றிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று சுவிட்சர்லாந்து, இன்னொன்று ஜெர்மன். இந்த 2 நாடுகளோடும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது என்றும், அந்த சுவிட்சர்லாந்தில் சப் என்கின்ற நிறுவனமும் ஜெர்மனியில் நார்டெக்ஸ் என்கின்ற நிறுவனத்தை சார்ந்த பல்கலைக்கழகமும் தமிழகத்தில் உருவாவதற்கான ஒரு களத்தை நோக்கிய ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. இது உண்மையிலே ஒரு அதிசயமான நகர்வு என்றுதான் கல்வி சார்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதுவரை கல்வித்துறையை ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள் அமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கக்கூடிய சூழலில் தமிழக முதலமைச்சர் அதை திறந்துவிட்டு மாணவர்களுக்கான அந்த களம், அதாவது படிப்புக்கான களங்கள் உலக தரத்தோடு அமைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான முயற்சிகளை அவர் எடுத்திருக்கிறார். இது பாராட்டுக்கு உரியது என்று கருத்துகள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. தமிழக ஆட்சிக்களத்தில் மாற்றம் வேண்டும் என்று மக்கள் நினைத்து வாக்களித்ததற்கு இப்பொழுது மாற்றத்திற்கான பல நகர்வுகள் முன்னேறி கொண்டிருக்கிறது என்கின்ற விடயங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதுபோல முதலமைச்சர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாகவே முதலமைச்சரை பொறுத்தமட்டில் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தன்னை பார்ப்பதற்கு, சந்திப்பதற்கு யார் யார் வர வேண்டும், அவர்களை சந்திப்பதற்கான காரணத்தை சொன்னால் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி கொடுப்பேன் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய அந்த களமும் மாணவர்கள் சார்ந்த அல்லது கல்வி சார்ந்த பல விடயங்களில் தமிழ்நாடு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் முதல்வர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தீவிர களப்பணிகளும் இப்பொழுது பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.